ஸோ வெல்கம் பேக் டு நான் போனோம்னா the யூஷுவல் டைட்டில் ப்ரோமோ மினி ஸ்டுடியோஸோட அடுத்த ப்ராஜெக்ட் கிஷன் தாஸ் ப்ரோ ஹர்ஷத் ப்ரோ இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிறாங்க. சித்துக்குமார் மியூசிக்கில் வர ஒரு படம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து கிஷன் ப்ரோ நானும் பர்சனலாக பேசும்போது கூட அவர் இந்த ப்ராஜெக்ட் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு எங்ககிட்ட. ஸோ பர்சனலி எக்ஸைட்டட் ஃபார் திஸ். ஸோ இது எப்படி இருக்க போகுது, என்ன டைட்டில் அப்படின்னு பார்க்க நான் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ஸோ வாங்க பார்த்தோம் வீடியோ எப்படி இருக்கு. 3 2 1 லெட்ஸ் கோ. அப்படியே புல் பேக் பண்ணா தி எண்ட். ஹர்ஷத் ப்ரோ சூப்பர். தேங்க்யூ ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ப்ரோ பேப்பரில் பெண்ணு படும் போதே நீங்கள் தான் டிசைட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஸ்டோரி சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபீல் கூட இருக்குமா? காமெடி நிறைய இருக்கும்ல. இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் ஒர்க் அவுட் ஆகுமா? அந்த கதையே இல்ல, பசங்க தான் நமக்கு மெயினே. சுமார் ஒரு 20 நிமிஷத்துக்கு சிங்கிள் ஷாட் சீன் ஒன்று வைக்கலாம் ப்ரோ. ஒரு நல்ல 2 ஆக்ஷன் ஃபைட் இருக்குமா? எனக்கும் ப்ரொடியூசருக்கும் நடக்கும். ஒரு ஃபைட் சீன் வைக்கலாம். பழைய சாங் ரெஃபரன்ஸ் தான் இருக்குமா? கிளாமர் டான்ஸ்லாம் இருக்குமா ப்ரோ? இந்த வைலன்ஸ் எல்லாம் இருக்குமா? என்ன ப்ரோ ஃபுல் கதை கேட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க? கரெக்ட் தான். ஆனா சச்சின் கேரக்டர் ஒன்று சொன்னீங்களே, அதான் ப்ரோ மனசுல நிக்குது. இந்த அஜித்னு ஒரு கேரக்டர் சொன்னீங்களே, தட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ரோ. அது ஒரு நல்ல பேன் இண்டியன் ஸ்டாரா வச்சா சூப்பரா இருக்கும். ஒரு பெரிய ஆக்டர் பண்ணாங்கன்னா பிளாக் பஸ்டர். அது யார் பண்ணா? தாஸ் தாஸ் கான். ஷாருக் கானா? சைஃப் அலி கான்? காளிதாஸா? ஒரு ரியாஸ் கான்? ஓ அபர்ணா தாஸ். ஆடா பாவி. யார் ப்ரோ? ஹர்ஷத் கான், கிஷன் தாஸ். அவனா? நீங்க படம் ரீல்ஸ் எடுக்கிறீங்களா? அவன் காமெடிங்கிற பேர்ல வளன்னு பேசிட்டே இருப்பாயா? அவன் எப்படி ஒரு ஹீரோவெல்லாம் செட் ஆவான்? ராமோஜி ராம்ஜி பிரேம்ஜி சிரிப்பே வராது. அவனே மைக்க பூச்சி தான் பெரிய மாடர்ன் மைக் மோன் நினைச்சு பாடி நிற்பான். அவன்லாம் எப்படி ப்ரோ? ஆக்சுவலா உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் ப்ரோ. எக்ஸ்ட்ராடினரி ஜர்னி டு ஒர்க் வித் யூ. ஓ செம சிட்டு. மைண்டுக்கு வந்து நம்ப மாட்டீங்க. டயர்ட் இருக்காங்க. நல்லா இருக்காங்க ப்ரோ. நாங்க ரெடி ஷூட் பண்ணலாமா? ஹீரோயின் ஹீரோயின் நான் தான் இந்த கேரக்டர் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? பேப்பரில் பெண்ணு படும்போதே நீங்கள் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் சிவாத்மிகா. பேப்பரில் பெண்ணு படும்போதே நீங்கள் மட்டும் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் துஷாரா. பேப்பரில் பெண்ணு படும்போதே நீங்கள் தான் டிசைட் பண்ணிட்ட கல்யாணி. காகிதத்தில் மை படும் பொழுதே நீங்கள் தான் என்று முடிவு செய்து விட்டேன் சுஷ்மிதா. பேப்பரில் பெண்ணு படும்போதே நீங்கள் தான் இவர் செம்மையா இருக்கு இது பேசுறது. பைஜூஸ் பெரிய ஃப்ராடா இருப்பான் போலத்துல. எதுக்கும் கொஞ்சம் சேஃபா இருக்கும். என்ன ப்ரோ? பண்ணிடலாம் ப்ரோ. ஐ எம் வெரி ஓகே வித் திஸ். ஃபர்ஸ்ட் டைட்டில் சாரங் தியாகு. மியூசிக் செமையா இருக்கு. ஆர்வமலேவா? ப்ரோ நான் போய் படம் பண்றது இல்ல ப்ரோ. ஓடிலாம் ஊத்தால ஷிட், நான் அதை அப்படி படிக்கவே இல்லை. ஓ மை காட், நான் அதை அப்படி படிக்கவே இல்லை. நான் சீரியஸாக டக்குன்னு எனக்கு தெரியல ஃபீல் குட் அவங்களாம் சொன்னோன்னே ஆர்வமலை தான் மண்டைக்கு. ஓகே ஓகே, அது சீரியஸாக அவங்க ரியாக்ட் பண்ணோட தான் எனக்கு ஓகே. ப்ரோ நான் போய் படம் பண்றது இல்ல ப்ரோ. ஓடிலாம் ஊத்தால பண்ண மாட்டேன் ப்ரோ. என்ன இதெல்லாம்? யோ சாங் தானே? நைஸ் பா, நல்லா செம ஃபன்னான ஒரு ப்ரோமோ. செம ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க என்ன கேட்டால். ஃப்ரம் த டோன், ஃப்ரம் த கலர், காஸ்டியூம்ஸ் வந்து எல்லாமே அந்த படத்தோட மூடுக்கு ஆட் ஆகிற மாதிரியே அழகாக கொண்டு போயிருக்காங்கன்ற மாதிரி தெரியுது. ப்ரோமோவே பார்க்க செம்ம அழகாக, ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சொல்ல தான் இருக்குது. ஸோ ஆர்வமலே இட்ஸ் அ வெரி ஃபீல் குட் டைட்டில். எனக்கு ஆக்சுவலாக இது ஏன் ஸ்ட்ரைக் ஆகலைன்னு எனக்கு இப்போ வரையும் புரியல. அது த இன்டெண்டட் காமெடி அதுதான். அதை பார்த்தோன்னே ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஆனால் அது சீரியஸாக எனக்கு மண்டே டக்குன்னு ஆர்வமலைக்கு தான் போணுச்சு. தெரில அது ஏன் அப்படி போணுச்சு சத்தியமாக தெரியல. இதை பார்த்தோன்னே பர்சனலாக என்ன தெரிஞ்ச எனக்கு உண்மையிலே இதை பார்த்தோன்னே நான் சிரிச்சிருக்கணும். ஆனால் நான் அதை டீகோட் பண்ணுறேன். ஓகே ஃபோன் மறைச்சிருக்கு, என்னது இது ஆர்வமலைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டை அப்படி போயிடுச்சு எனக்கு. சத்தியமாக நான் அதை அப்படி படிக்கவே இல்லை. ஓகே பட் ஃபன் தட் வாஸ் நைஸ். அவங்க ரியாக்ஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த காம்போ செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக செம்மையாக இருக்க தான் போகுது. செம்ம ஃபன் பண்ண போகிறோம் தேட்டரில். ஸோ அவங்க இந்த 2 மினிட் ப்ரோமோலேயே அங்கே அந்த ஃபன் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக படமாகவும் அந்த ஃபன் நம்மளுக்கு கிடைக்கும். அது ஃபீல் குட் படம் அப்படின்ற மாதிரி எங்கேயோ அடிச்சிச்சு. பட் அது நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதோடு சேர்த்து அதுவும் வந்துச்சு. ஸோ என்ன மாதிரி ஒரு படம் வரட்டும். ஃப்ரம் டைட்டில் ஆரோமலே, அந்த ஆரோமலேன்னு காட்டும் போது மியூசிக் மாறின விதம், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம் அப்படின்ற ஒரு ஜோனில் தான்
இருக்குது. ஸோ சித்துக்குமார் மியூசிக் செமையாக இருந்துச்சு மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பில்டு செமையாக இருந்துச்சு கடைசிக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. டக்குனு அந்த ஷிஃப்ட் டு அந்த ஆரோமலையை போட்டோன்னா அந்த மியூசிக் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக மாறினதான் அதுவும் செமையாக இருந்துச்சு. ஸோ யா லுக்கிங் ஃபார்வர்ட் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தி அனௌன்ஸ்மெண்ட். பயங்கரமாக இருக்கும் படம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு செம்ம ஜாலியான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி அதில் பார்ப்போம். நன்றி.